Hi, welcome to this video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்து ஜூம் பண்றது, எப்படி pan பண்றது, pan and zoom எப்படி பண்றது. அது மட்டும் இல்லாம நார்மல் pan and zoomக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு pan and zoom எப்படி பண்றதுன்றதையும் பார்க்க போறோம். கீ ஃப்ரேம்ஸ் வச்சு எப்படி pan and zoom in zoom out பண்ண போறது, கீ ஃப்ரேம்ஸ் வச்சு எப்படி pan பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சோர்ஸ் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இதில் டைம்லைன் எடிட்டரை இது பண்ணிடுறேன், ட்ராக் பண்ணி இந்த பொசிஷனில் போடுறேன். போட்டு ஒரு கட் கொடுத்துட்டு இந்த க்ராப் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேன் அண்ட் ஜூம் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுறேன், அப்ளை கொடுக்குறேன். ஸோ திருப்பி ஒரு சர்டன் ஃபேஸில் திருப்பி ஒரு கிளிக் கொடுக்குறேன். பேன் அண்ட் ஜூமில் ஒரு அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு அப்ளை கொடுத்துறேன். ஸோ ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி இதாகுது. நான் இப்போ வந்து இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மலாக ஒரு இது ப்ளே பண்ணுறேன். ஓகே, I'll just explain you each and every part, each and everything. ஜூம் இன் ஆகி வருது, தெரியுதுங்களா? In an elaborate manner in Filmora, and Filmora 12 editing tool is the most so zoom in ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். Exciting tool that you can go through it, and this video I'll just use it as a sample video for explain. இப்போ இன்னொரு few secondsல zoom out ஆயிரும் பாருங்க for the students. And ஸோ இப்போ நார்மலாக ஜூம் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தடு. ஸோ க்ராப்பை கிளிக் பண்ணி எந்த இடத்துல ஜூம் இன் ஆகணுன்றதை இது பண்ணிவிட்டு மிச்ச இடத்துல ஜூம் அவுட் பண்ணி விட்டுறது. ஸோ இது வந்து க்ராப்பை கிளிக் பண்ணி பேன் ஜூம் அண்ட் ஜூம் அவுட், பேன் ஜூம் இருக்கு இல்லைங்களா, அதில் பண்ணிடணும். ஸோ அடுத்து ஒரு மெத்தட் இருக்குது, கீ ஃப்ரேம்ஸை வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுன்றது. ஸோ அது எப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸை வச்சு எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக அப்படி ட்ராக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோடனே ஸ்கேலிங் இது வருது இல்லைங்களா, இது 100லேயே இருக்கட்டும். இப்போது அடுத்ததுலேருந்து ட்ராக் பண்ணுறீங்க, ஒரு கட் கொடுக்குறீங்க, திருப்பி ஒரு கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறீங்க. இதுதான் கீ ஃப்ரேம். இது கீ ஃப்ரேம் வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு மார்க்கர் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல ஒரு 170 வச்சுக்கிறோமா, 155 வச்சுக்கிறோம். எக்ஸ் இது 155 155 வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இல்லை 165 வச்சுக்கிறோம், 155 இருக்கட்டும். இப்போ திருப்பி ஒரு ஸ்க்ரோல் இன் பண்ணுறீங்க, ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இது வரைக்கும் 155 தான் இருக்குது. ஸோ இங்கே 100 ஆட் பண்ணுறோம், திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து திருப்பி ஒரு கீ ஃப்ரேம், இந்த கீ ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த கீ ஃப்ரேம்லேயும் 155 இருக்கட்டும், 155 இருக்கட்டும். இந்த கீ ஃப்ரேமில் பேலன்ஸ் 100க்கு வந்துடுவோம். ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். In this video I'm just going to use this video for Filmora 13 editing course. So this video is more I'll just explain you each and every part,
each and everything in an elaborate manner in Filmora. இந்த இதுலயே ஃப்ரேம்லயே உங்களுக்கு ஜூம் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். One, two, three. So இங்கே ஒரு ஸோ இங்கே ஒரு இதையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுவோம். ஸோ டைப்பிங் டூல் that you can go through it. And this video I will just use it as a sample video for explaining for the students. And welcome to the course. So இங்க இந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல 100 வச்சிருக்கோம், இந்த ஃப்ரேம்ல 100 வச்சிருக்கோம் பாருங்க. So இந்த ஃப்ரேம்ல it should not be 100. So இதுல நம்ம we are changing it 155. So இந்த ஃப்ரேம் டு இந்த ஃப்ரேம், திருப்பி இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேம். ஸோ ஐ எம் ரன்னிங் திஸ் வீடியோ. இப்போ பாருங்க, most exciting tool that you can go through it. And this video I will just use it as a sample video for explaining for the students. And welcome to the course. And I'll go through it. And this video I will just use it as a sample video for explaining for the students. And welcome to the course. And I'll just explain you each and every part of this Filmora. So உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கீ ஃப்ரேம்ஸை 4 இடத்துலையும் போடுறோம். ஒரு இதில் ஜூம் இன் ஆகுது, ஒரு இதில் ஜூம் அவுட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நார்மல் கிராப்பில் போய் உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இதில் போயிட்டு சீயிங் இன் ஜூம் இன் ஜூம் அவுட் பார்த்தோம் கீ ஃப்ரேம்ஸை வச்சு. ஸோ அதே கீ ஃப்ரேம்ஸை வச்சு பேனும் பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.